வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோருக்கும் பிடிச்ச பூண்டு கார சட்னி. இந்த மாதிரி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு சட்னினா குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு பூண்டு கார சட்னி எப்படி வைக்கலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரியான பூண்டு கார சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 10 மிளகாயை போட்டுக்கலாம். 10 மிளகாய்ங்கிறது ஒரு மீடியமான காரமாக இருக்கும். காரம் அதிகமாக தேவைப்படுறாங்க, இன்னும் ஒரு 5 போட்டுக்கலாம். ஹாஃப் லெமன் சைஸ் புளியை இதே சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டோம்னா சீக்கிரம் ஊறாது, அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். புளியும் மிளகாயும் கரெக்டான தண்ணியில் இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. புளியும் மிளகாயும் இந்த மாதிரி அமர்த்தி விட்டோம்னா தண்ணி ரொம்ப மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிச்சிடணும். வடிச்சிட்டு புளியும் மிளகாயும் கரெக்டாக ஊறுற அளவுக்கு அதிகமான தண்ணி இல்லாமல் கரெக்டான தண்ணியில் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம மிக்சியில் அடிக்கல கரெக்டான ஒரு கெட்டியில் இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். சரி, இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறின பின்னாடி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு 200 கிராம் அளவுக்கு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 25லேருந்து 30 பல் பூண்டு, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு இதையும் மிக்சியில் அடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கடாய் சூடானவுடனே ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கார சட்னிக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கணும். இப்போ ஆயில் நல்லா சூடானா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஆனியன் பூண்டு மிக்சியில் அடித்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறிக்கிட்டு இருக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மிளகாய் புளி மிக்சியில் அடித்து வச்சோம் இல்லையா, அதையும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இந்த சமயத்தில் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை அரை ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த அப்படி வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு கார சட்னியோட திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த அப்படி நம்ம தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இல்லை அப்படின்னா சிம்மில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஓவர் ஹீட்டில் இருந்துச்சுன்னா சட்னி ரொம்ப சுண்டி கம்மியாக போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் இல்லை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நமக்கு அருமையான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு கார சட்னினா இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.